இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெளியே இருக்கிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரோடு, உள்ள வர்றப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு 60 ஆயிரும். ஓகே. அப்படியே 40 ஆகும் சில இடத்துல. என்ட்ரன்ஸ் நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வர்ற இடத்துக்கு வரைக்கும் இப்போ ஒரு ரொம்ப இப்போ வந்து 3 ட்ராக் இருக்கீங்க, இதெல்லாம் முடிஞ்ச 60 இருக்கும். ஆனால் போர்டு நம்ம கவனிக்கணும். 40 இருக்க ரோடு வரும். இப்போ பாருங்க சென்டர் மிரர் பார்த்து சின்ன பிரேக்கில் அப்படி உள்ள வரும், யூட்டர் மார்க் பண்ணியிருக்கான். அந்த மொத்த ட்ராக் ரெண்டுமே லெஃப்ட், 3 ட்ராக். அங்கே கடைசி வந்து ரைட்டு. இந்த பெண்டு வந்து அதே மாதிரி பெரிய டர்ன் முன்னாடி கட் பண்ணக்கூடாது, நல்லா மேலாப்பில் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டாப் போர்டு நம்ம இங்கே நிப்பாட்டிட்டு திரும்பி பாருங்க, வண்டி இந்த ட்ராக்ல எதுவுமே இல்லை. கொஞ்சம் எக்ஸல் கொடுத்துட்டு திருப்பி ஷோல்டர் செக் பண்ணி பாருங்க, பிளைண்ட் ஸ்பாட் வண்டி இல்லை. மெதுவான பண்ணிக்கலாம், ஸ்பீட் அப் பண்ணி ஸ்பீட் ஹைப் பண்ணி உள்ள வந்துக்கணும். இப்போ பாருங்க இந்த வண்டி எல்லாமே இங்கே ட்ராக்ல உள்ள வரும், ஏன்னா இது வந்து பெரிய ரோடு. எல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீடை வந்து முன்னாடியே கவனிச்சுக்கணும். இப்போ இண்டிகேட்டர் போடணும், எக்ஸல் கால் எடுத்துருங்க, பிரேக் பண்ணி விடக்கூடாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணுவோம், ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு இண்டிகேட்டர் போட்டா மட்டும் ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் இண்டிகேட்டர் போட்டா எக்ஸல் கால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் 80, 60. 80 வந்து நம்ம வண்டிக்கு, 60 வந்து ஹெவி வெஹிக்கிளுக்கு. ரோடு மார்க்கிங் கவனிங்க. இப்போ ஜர்ஃப் 2 இந்த போர்டுல எல்லாம் உங்களுக்கு கிளியர் 80 லிமிட் இருக்குல்ல, 80 வந்து நம்ம தாண்டக்கூடாது கரெக்ட்ல. அதல்ல 80லே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. நம்ம நியூ பிகினர்ஸ் தான், நம்ம 80 80லே போக வேண்டியது. பாருங்க இங்க கம்மியா போலாமான்னு போலாம். இப்போ வந்து ரைட்டு பாருங்க, இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ வந்து ரவுண்ட் அபவுட் கிளாஸ் இருக்க போறனால நம்ம இந்த லொகேஷன் எனக்கு தெரியும், அப்போ நான் இங்கே கொண்டு போறேன். சரியா பாருங்க, ஒரு ட்ராக்ல வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணியிருக்கான், டக்குன்னு அந்த பக்கம் போகாம இப்போ பாருங்க சும்மா செக் பண்ணிட்டு வண்டி இல்லாட்டி நீங்க மாறிக்கலாம். நம்ம டைரக்டா உள்ள போக முடியாது, அதுக்கு அங்க ஒரு லைன் போட்டுருந்தா பாருங்க, ஒரு சின்ன லைன். அங்கிருந்து வர வண்டிக்கு போனாலுமே உங்க வண்டி இந்த இடிக்காது. அவன் நிக்கணும், நம்ம போகணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 20-25 அந்த ஸ்பீட்ல போய்க்கலாம் இங்கே. இப்போ நம்ம ரைடு போறோம் சரிங்களா, நமக்கு தான் ஸ்டாப் போர்டு. ஒரு செகண்ட் நிப்பாட்டிக்கணும், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக திரும்பி பாருங்க, ஸ்பீடாக வர்ற இடம். வண்டி இல்லைன்னா குயிக்காக என்ன பண்ணி நீங்கள் இருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் போர்டு ஸ்பீட் லிமிட் பாருங்க 40. பாருங்க ஸ்கூல் ஜோனுன்னு போட்டிருக்கான். ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து 40ங்கிறது 25ல போனீங்கனாலும் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டே அவ்வளோதான் போகணும். 20 எவ்வளோ 20ல போகணும். ஆமாம் 20-25 அந்த அந்த அடுத்த போர்டு வச்சிருப்பான். இப்போ ஸ்கூல் விட்ற டைமெல்லாம் இருந்ததுன்னா இப்போ 40 ரோடு போட்டிருக்கோன்னா 40ல போக முடியாது, இங்கே 20ல தான் போகணும். ஆமாம் அந்த போர்டு போட்டிருப்பான், அடுத்த ரெடியூஸ் ஸ்பீடுன்னு போட்டிருப்பான். இது பாரு ஹம்போட போர்டு. இதெல்லாம் தான் நமக்கு டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு யூட்டர்னு ஒரு பார்க்கிங்கு டெஸ்ட் முடிஞ்சிடும். அந்த இடத்துல அவங்க பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் பிரேக் பண்ணுறப்ப நம்ம சென்டர் மிரர் பார்க்குறது என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு உட்காந்து வாட்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண முடியும். அப்போது பிரேக் பண்ணுறப்போலாம் சென்டர் மிரர், அதுக்கப்புறம் தான் பிரேக்கு. சென்டர் மிரர் பார்த்து பிரேக். இப்போ பாருங்க ரவுண்ட் போட்டு வருது. இந்த ரவுண்ட் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் இருக்கு, இங்கே ட்ராக் ஒன்று தான் இருக்கு, உள்ள 2 இருக்கு. யூட்டர்ன் லெஃப்ட்னால நீங்கள் உள் ட்ராக் பிடிச்சிருங்க, லெஃப்ட்ல திரும்பி பாருங்க. இப்போ நான் லெஃப்ட் போக போறேன், 3வது எக்ஸிட். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் இல்லையா, ரைட்டு போட ஃபர்ஸ்ட் எக்ஸிட். நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு உள்ள ரவுண்ட் அடிக்க போறேன். இப்போ செகண்ட் எக்ஸிட் எது, ஸ்ட்ரைட். இப்போ நான் இங்கே ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், ஏன்னா என்னோட எக்ஸிட்ல நான் வெளியே போக போறேன். இது தேர்ட் எக்ஸிட். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போறதா அந்த 2வது இதுல எடுத்து போயிடணும் கரெக்ட்டா, மேல ஏறி போயிடும். அதாவது இன்சைட் ட்ராக்ல வந்து யூட்டர்ன் லெஃப்ட் தான். ஓகே. மேல் ட்ராக்ல வந்து ஸ்ட்ரைட் ரைட், அப்படி ஞாபகம் வச்சுங்க, அதான் உங்களுக்கு ஈஸி. சரியா, இப்போ 2 ட்ராக் வரும்போது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து 3 ட்ராக் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு லைசென்ஸ் எடுத்து நீங்க கொஞ்சம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது புரிஞ்சிடும். இப்போ எல்லோ லைன் மார்க் பண்ணிருக்கான் பாருங்க, அதிகமான இடத்துல எல்லோ லைன் மார்க் பண்ணியிருந்தால 2 வே தான். ஓகே. ரோடு லிமிட் 40 தான் இருக்கும் இதுல, இந்த வெள்ளை லைன். ஓகே. இல்ல எல்லோ, அதான் எல்லோ லைன்ல இருக்கு 40 மேக்ஸிமம் 40 தான் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஆமா 2 வே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கலாம், புரியுதா. அதே மாதிரி வெளி ஏரியால போனீங்கனாலும் அரபி ஏரியான்னு சொல்லுவாங்க, இன்சைடு சாபியா அரபி ஏரியாக்குள்ள போயிட்டீங்கன்னா வில்லா சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் மார்க் பண்ணியிருந்தாலே 2 வே தான் அது. இது உங்களுக்கு லைனே இல்லை. ஏன் ரூலை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களை நீங்க வண்டி ஓட்டு உங்க ரைட் சைடு கீப் பண்ணி வந்துக்கலாம். ஆமா, அங்கிருந்து வரவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க ரைட் லைன் ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. சென்டர் ட்ராக் இல்லாட்டி நீங்க வண்டி ஓட்ட முடியும். நீங்க இதை மட்டும் பார்த்தா போதும், உங்க ரைட் சைடு கீப் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம். அங்க வர டிரைவர் என்ன பண்ணுவான், அவங்க ரைட் கிளிக் பண்ணி வந்துக்குவான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்ம வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றப்ப சீட்டு மிரர் சீட் பெல்ட், வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுமே சீட்டு மிரரு சீட் பெல்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ஸ்டார்டிங் பண்ணி போறோம்ல, ரொம்ப யோசிச்சு எடுத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் எடுக்காதாலும் நினைச்சுக்குவாங்க. கரெக்டா, உங்களுக்கு தெரிஞ்ச டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, எடுத்துட்டு போவோம். அப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணோம்னா பார்க் பண்ணி ஆல்ரெடி இருக்கும் வண்டி, ஒன்று பார்க்கிங் உள்ள இருக்கலாம்,
இப்போ பாருங்க இங்கே ட்ராக் ஆரம்பிக்குது, நான் இங்கே மாறிடுவேன் இங்கேயே. ஏன்னா எனக்கு அலௌட் இந்த ட்ராக் தான். லெஃப்ட் சைடு ட்ராக் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஆக்சுவலாக. அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வந்துருச்சு. ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள் மட்டும் அதில் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறவங்க வச்சுக்கலாம், அவங்க வண்டி ஓட்ட தெரியும், அவங்க போகிறோம், நம்ம கற்றுக்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டில் போக போகிறோம். அப்போ ரைட்டு திரும்பி பாருங்க, லெஃப்ட் சைடில் வண்டி எதுவும் இல்லை. ஒரு டைம் கூட பாருங்க, அப்படியே சின்ன எக்ஸிட் கொடுத்து 30 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே போக வேண்டியதில்லை, 30லேயே வந்துடணும். இங்கே வந்து உங்கள் பெண்டு திரும்பி முடிஞ்சதுமே இண்டிகேட்டர் கட் ஆயிருமா, சென்டர் மிரர் பாருங்க, ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க் பண்ண போகிறேன், சென்டர் ரைட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துருங்க. பிரேக்கில் சென்டர் மிரர் கால் வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அஜ்மான் டெஸ்ட்டை பொறுத்த வரை. அஜாடு போட்டு நிப்பாட்டி இருப்பாங்க, பார்க்கிங் போட்டு. இங்கேருந்து திருப்பி நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, சரியா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம், அஜாடு கட் பண்ணிக்கிறோம், டிரைவ் போடுறோம், பாருங்கள் வண்டி செக் பண்ணுறோம். குயிக்காக என்ன பண்ணணும், வண்டியை ஒரு செகண்ட் ஒரு 10-15 அந்த மாதிரி வண்டி என்ன ஆயிடணும். சென்டர் மிரர் பாருங்க, அந்த வண்டி கரெக்டாக இருக்கு பாருங்க. அவனை விட்டுட்டு இண்டிகேட்டர் போட்டு தான் அசார் லைட் எடுக்கணுமா? அசாடை கட் பண்ணி தான் இண்டிகேட்டர் போடணும். ஏன்னா இதை கட் பண்ணாம இதை போட்டு வச்சிட்டீங்கன்னா இதை மறந்துடுவீங்க. அந்த டிக் டிக் சவுண்ட் வந்துட்டே இருக்குமா, இது போட்டாலும் வரும், இதை போட்டாலும் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் போக போகிறோம், இதை நல்லா கவனிச்சுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் சைடில் திரும்பி பாருங்க, வண்டி எதுவும் இல்லை. ரவுண்ட் அபவுட்டில் உள்ள வண்டி வந்து நீங்கள் போகக்கூடாது. இப்போ வண்டி இல்லாதனால நம்ம போகிறோங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீடை ஃபாலோ பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இங்கேருந்து ரைட் இண்டிகேட்டர், புரிஞ்சு உங்களுக்கு? உள்ள வந்ததுக்கப்புறம் ரைட் இண்டிகேட்டர். ஆமாம், ஏன்னா 2 எக்ஸிட். ரைட்டு போகிற மாதிரி நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டுருவீங்க. நம்ம முன்னாடியே வந்து போட்டுருவோம். இந்த ட்ராக்ல நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலே நீங்கள் ரைட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சிடும். ஆமாம். திருப்பி உள்ள போனமே ஃபர்ஸ்ட் எக்ஸிட் முடியறப்ப என்ன பண்ண போகிறோம், ரைட் இண்டிகேட்டர் போட்டோம். இப்போ பாருங்க ஸ்பீட் பிரேக் போட்டு வந்துருச்சு. எக்ஸிலேருந்து கால் எடுத்துருவோம், ஸ்பீடாக வர மாதிரி இருந்தால். சென்டர் மிரர் பாருங்க, ரைட்டாக பிரேக்கில் கால் வச்சுக்குவோம். இது இந்த பார்த்துங்க, இந்த மிரரில் சின்ன பிரேக். திருப்பியும் சென்டர் மிரர் பார்த்துட்டே இருக்கணும். ஃபுல் விசிபிள் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அப்போலாம் வந்து சென்டர் மிரர். இப்போ யூட்டன் போர்டு வந்துச்சு பாருங்க. இங்கே லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், சென்டர் மிரர் பார்த்ததுக்கப்புறம் லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் மிரர், திருப்பி பார்க்குற பின்னாடி வண்டி எதுவும் இல்லை. இந்த ரோடு 60 ஸ்பீட் லிமிட். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ட்ராக்ல ஏறிக்கணும். ஏறிட்டு இந்த ட்ராக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல. ஆமாம், இந்த நம்ம லெஃப்ட் சைடு ஷோல்டர் இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டு இந்த இன்டர்லாக் தாண்டினதுமே, புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல வந்து இந்த இன்டர்லாக் தாண்டணும். சும்மா ஒரு சின்ன டர்ன் பண்ணி நிப்பாட்டிக்கணும். ரொம்ப முன்னாடியும் போகக்கூடாது, ரொம்ப வெளியே நிற்கக்கூடாது. இப்போ அங்கே ரன்னிங் ட்ராக்ல வண்டி ஸ்பீடாக இருக்கிறோம், என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது, சரியா? இப்போ வந்து நான் பாருங்க சின்ன எக்ஸல் கொடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சின்ன எக்ஸல் மூவ் பண்ணுறோன்னா வண்டி நின்ன மாதிரி ஆகுது பாருங்க. இந்த ட்ராக்குள்ள வந்ததுமே ரிட்டர்ன் திருப்பினீங்கன்னா ஒரு பாயிண்ட் வண்டி ஷேக் ஆகாது. இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. நான் கொஞ்சம் டிலே பண்ண என்ன ஆயிரும் உங்களுக்கு, அந்த யூட்டர்னில் லெஃப்ட் ரைட் வண்டி வெட்டும். இப்போ பாருங்க ரெடி ஸ்பீடு போட்டிருந்தா ஸ்பீட் பிரேக் போட்டு தாண்டிட்டோம். சென்டர் மிரர் பிரேக், சென்டர் மிரர் பிரேக், எவ்வளோ முடியுமோ சென்டர் மிரர் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் வியூ வண்டியில் வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு. பிஃபோராக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, புரியாது. இப்போ வந்து யூட்டன், சரியா? சென்டர் மிரர் லெஃப்ட், ஷோல்டர் பார்த்துட்டோம், திருப்பி மெதுவாக உள்ளே வைக்கிறோம். உள்ளே வந்து திருப்பி என்ன பண்ணணும், சென்டர் மிரர் பார்க்கணும்.